பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹுமன் ஹூ சேஞ்ச் த வேர்ல்டு ஷோல யாரை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேரை சொல்லும் போதே நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமை கலந்த ஒரு உணர்ச்சி நம்ம இதயத்துல தோன்றும். அவங்க வேற யாரும் இல்லைங்க, நம்ம கல்பனா சாவ்லா தான். அகன்ற விண்வெளியில முடிவில்லா ஒரு வெற்றிடத்துல ஒரு ஒளி வீசும் நட்சத்திரங்கள்ல ஒன்றாக இருப்பவங்க தான் கல்பனா சாவ்லா. இவங்க ஒரு விண்வெளி வீராங்கனை மட்டுமல்ல, இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய பெண்ணாகவும் இருக்காங்க. இவங்க 1962 மார்ச் 17 ஹரியானா மாநிலத்தில் கர்னல் என்ற ஒரு சிறிய நகரத்தில் ஒரு பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்தவங்க தான் கல்பனா சாவ்லா. இவங்க சிறுமியாக இருக்கும்போதே ஒரு நாள் வானத்தை நோக்கி பார்க்குறாங்க. அப்போது நானும் இந்த மாதிரி பறக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. அந்த ஆசை அவங்கள விண்வெளி வீராங்கனையாக மாற்றுது. அவங்களுடைய இன்ஸ்பிரேஷனாக யாரை நினச்சிக்கிட்டாங்கன்னா, இந்தியாவின் புகழ்பெற்ற விமான ஓட்டியும் மிகப்பெரிய தொழிலதிபருமான ஜே.ஆர்.டி. டாட்டாவை தான் நினச்சிக்கிட்டாங்க. படிப்பில் எப்போதும் முதலிடம் பெற்ற கல்பனா தனது ஆரம்ப கல்வியை தாகூர் அரசு பள்ளியில் முடிக்கிறாங்க. அதன் பிறகு சண்டிகர் பஞ்சாப் பொறியியல் கல்லூரியில் வான்வெளி பொறியியல் பட்டம் வாங்குறாங்க. பட்டம் வாங்கினாலும் அவள் கனவு நினைவாக 1982 கனவுகள் நிறைந்த இதயத்துடன் அமெரிக்கா புறப்பட்டு போறாங்க. டெக்சாஸ் பல்கலைக்கழகம், கொலோராடோ பல்கலைக்கழகத்தில் முதுகலை, முனைவர் பட்டங்கள் என அனைத்து பட்டங்களையும் படித்து அதில் வெற்றியும் பெற்றாங்க. அவளது அறிவும் ஆர்வமும் நாசாவின் கதவையை திறக்க வச்சுது. நாசாவில் அவங்க செய்த பணி உலகம் முழுவதையும் வியக்க வச்சுது. விமானம் புறப்படுதல், தரையிறங்குதல், வான்வெளி, திரவ இயக்கவியல் என அனைத்திலும் அவளுடைய பெயர் கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சது. அவங்க பல விமானங்களை ஓட்டிய பைலட்டாகவும் இருந்திருக்காங்க. அவங்க ஒரு சாதாரண பெண், ஆனா அளவில்லா தைரியங்களை கொண்ட பெண்ணாக இருந்திருக்காங்க. அதன் பிறகு அவங்க 1995 நாசாவின் விண்வெளி வீரர் பயிற்சி குழுவில் இணைந்தாங்க. அதன் பின் அவங்க 1996 தனது முதல் விண்வெளி பயணத்துக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க. 1997 நவம்பர் 19 அந்த நாள் இந்திய வரலாற்றில் இடம்பெற்ற நாள். ராகேஷ் சர்மாவுக்கு பிறகு விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண் என்ற பெருமையை கல்பனா சாவ்லா பெற்றாங்க. அந்த பயணத்துல கல்பனா சாவ்லா 360 மணி நேரம் விண்வெளியில கழித்தாங்க. 252 முறை பூமியை சுற்றி வந்தாங்க. 10.67 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் பயணிச்சாங்க. அந்த பயணத்தின் ஒவ்வொரு நொடியும் மனித மனதின் எல்லைகளை தாண்டிய சாதனையா இருந்துச்சு. சில தொழில்நுட்ப சிக்கல்களும் ஏற்பட்டுச்சு. அந்த சிக்கல்கள் ஏற்பட்ட போதிலும் அவங்க அமைதியா அனைத்தையும் கையாண்டாங்க. அந்த அமைதி தான் அவங்களுடைய தன்னம்பிக்கையா இருந்துச்சு. 2000 இன்னொரு கனவு அவங்கள அழைத்தது. அது SDS-107. அது அவங்களுடைய 2வது விண்வெளி பயணம். பல தடைகள் இருந்தாலும் மன உறுதியை மட்டும் அவங்க இழக்கவே இல்லை. முயற்சி செய்யாமல் இருந்தால் தான் தோல்வி, முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பயணத்தில் அவங்க மேற்கொண்ட ஆய்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளியில் மனித வாழ்க்கையை பாதுகாக்கும் வழியை தேடினாங்க. ஆனால் 2003 பிப்ரவரி 1 இந்த நாள் விண்வெளியும் பூமியும் கண்ணீரில் முழுகுச்சு. கொலம்பியா விண்கலம் பூமியின் வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது வெடித்து சிதறியது. அந்த வெடிப்பில் கல்பனாவும் அவருடன் இருந்த 6 வீரர்களும் உயிரிழந்தாங்க. அந்த நொடி விண்வெளியில ஒரு மௌனத்தையே நிலவுச்சு. அந்த மௌனம்தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் கல்பனா சாவ்லாவின் கனவுகளை இன்று வரைக்கும் உயிரோட்டமாக இருக்க செய்கிறது. அவளின் நினைவாக பல கல்வி நிலையங்கள், தெருக்கள், கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டன. அதன் பிறகு அமெரிக்க காங்கிரஸின் விண்வெளி பதக்கம், நாசாவின் சிறப்பு பதக்கம், சிறந்த சேவைக்கான விருது என அனைத்தும் அவளுக்கே வழங்கப்பட்டன. டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் கல்பனா சாவ்லா ஹால், பஞ்சாப் பொறியியல் கல்லூரியில் கல்பனா சாவ்லா விடுதி, ஹரியானா மாநிலத்தில் கல்பனா சாவ்லா கோளரங்கம் அப்படின்னு நிறையவே இருந்துச்சு. மேலும் விண்வெளியிலே ஒரு சிறு கோளுக்கு ஆஸ்ட்ராய்டு 51826 கல்பனா சாவ்லா அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டுச்சு. இன்று அவளுடைய பெயர் ஒவ்வொரு மாணவர்களுடைய இதயத்திலும் ஒலிக்குது. அவள் சொன்னது போல கனவு காணுங்கள், அதை நிறைவேற்றும் துணிவையும் வளர்த்து கொள்ளுங்கள் என்றார். அவங்க சொன்னதை போல கனவை வளர்த்துக்கோங்க, அந்த கனவை நிறைவேற்ற துணிச்சலையும் வளர்த்துக்கோங்க. எந்த ஒரு கனவும் பெருசில்லை, எந்த ஒரு தூரமும் கடினமும் இல்லை. நம்பிக்கை வச்சா இந்த வானம் கூட நமக்கு வசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும் அனைவரும் இன்று இரவு வானத்தை நோக்கி பாருங்க. அதில் ஒரு நட்சத்திரம் நம்மளை பார்த்து சிரிக்கும். அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம கல்பனா சாவ்லா தான். இது போன்ற வீர மங்கைகளை பற்றிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க பிரியோ டிவி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.